அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வரவிருக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தாங்க. இது வரைக்கும் குரோதி வருடமானது நடந்துட்டு இருந்ததுங்க. இந்த குரோதி வருடம் முடிஞ்சு விஷுவாவசு வருடமானது தொடங்கவிருக்குங்க. இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை துலாம் ராசியில் பிறக்கவிருக்குங்க. ஸோ இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு டோட்டலாகவே இந்த 7 சனி முடியக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி டோட்டலாக 7 சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் மீன ராசியில் பயிற்சி அடைஞ்சிட்டாருங்க. அதே நேரத்தில் இந்த மே மாதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 2ஆம் இடமான கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. அதே நேரத்தில் கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இதுதான் இந்த ஆண்டுகோள்களுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசுவாவசு வருடமானது மகர ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத, அந்த ஆண்டுகளில் எந்தெந்த விதமான அற்புத மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். வாழ்க்கையில் இந்த 7 சனி வந்ததுக்கப்புறமா என்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சுங்க. நான் பட்ட கஷ்டங்களும் வலிகளையும் வேதனைகளையும் விவரிக்க வார்த்தையே இல்லை. வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கிறேன். அந்த விஷயங்கள்லாம் யாருக்கிட்டையுமே என்னால் சொல்லவே முடியல. ஏன்னா ஏதாவது ஒரு நிலையை மாற்றங்கள் வராதா, இந்த நிகழ்வுகள் கிரக அடைவுகள் சொல்கிறாங்க, நிறைய கிரக பயிற்சிகள் சொல்கிறாங்க இந்த விஷயத்தில். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் தனி ஆளாக நின்று தாங்க எல்லாத்தையுமே போராடி ஜெயிச்சிட்ருக்கேன். சனியுடைய அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் கர்வம் இருக்கும், பிடிவாதம் இருக்கும், எல்லாத்துக்கும் பயங்கர தைரியம் ஜாஸ்தி, துணிச்சல் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்கன்னா அடுத்த அடி எடுத்து வைக்கவே பல மணி நேரம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அடி வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா எல்லா விஷயம் எப்படி இல்லாமல் வாழ வேண்டிய நான் இன்றைக்கி இப்படி ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கேன். ஏன்னா எல்லா விஷயமும் எனக்கு இருந்தது. கஷ்டம்னாவே என்னென்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சூழ்நிலைங்க வாழ்க்கையவே அப்படியே தடம் புரட்டி போட்டு இன்றைக்கி எல்லாமே தலைகீழ் தான் மாறிடுச்சு. என்னுடைய சொந்த உழைப்பினால், சொந்த முயற்சியால் மட்டுமே அடுத்த வேலைக்கு அடுத்த நிமிஷம் வரைக்கும் என்னோடய வாழ்க்கை ஓடிட்டுருக்குங்க. கூட இருக்கிறவங்க கூட என்னை புரிஞ்சிக்கல. கஷ்ட காலத்தில் எனக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது யாருக்குமே இல்லைங்க. உதவி செய்யக்கூட ஆள் இல்லாமல் தனியால் நின்று போராடிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. செய்கிற வேலைக்கு கூட கரெக்டான நேரத்தில் சில நேரத்தில் சம்பளம் வரமாட்டேங்குதுங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சுமார் 5 வருஷமாகவே இதே நிலையாக தான் எனக்கு போயிட்டுருக்குங்க. இந்த நிலையெல்லாம் மாறாதான். ஏன்னா மற்றவங்க மத்தியில் சமுதாயத்தில் எனக்குன்னு இருந்த கௌரவம், மரியாதை, அந்தஸ்து அப்படிங்கிற எல்லாமே என்னை விட்டு போயிருச்சுங்க. வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்காதா, அந்த நிலையை என்னால் மாற்றிக்கவே முடியாதா, ஏன்னா அந்த 7 சனி காலகட்டங்கள்லேருந்து நான் விடுபடவே முடியாதான்னு யோசிச்சுட்டு இருந்த நபர்களுக்கு இப்போ இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஆண்டு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களை 7 சனியானது உங்களை விட்டு டோட்டலாக விலகிட்டார். ஏன்னா இந்த சகாய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல பலனை மட்டும்தான் கொடுக்க போதுங்க. 7.5 வருஷமாக இருந்த சனி பகவானுடைய ஆட்சி காலகட்டங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சு இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. கடின உழைப்பினால் வாழ்க்கையில் எதிர்பார்த்த உயரத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கண்டிப்பாக நீங்கள் படுற கஷ்டத்துக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போதுங்க. வருமானங்களை அதிகரித்து அதே நேரத்தில் உங்களுடைய தொழிலையே நல்ல லாபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நிறைய விஷயங்கள் புதுசாக ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு இது வரைக்கும் எதை ஆரம்பித்தாலுமே என்னால் பண்ண முடியலைங்க. எதை ஸ்டார்ட் பண்ணலனாலுமே அது ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிருதுங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. அப்போ புதுசாக என்னால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல. அதே நேரத்தில் நான் நினச்சபடி ஒரு சில காரியங்களை செய்ய முடியாமல் இருந்தது இல்லைங்களா, அந்த நிலை எல்லாமே கட்டாயமாக மாறப்போகுதுங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல உட்காரக்கூடிய குரு பகவான் அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 10ஆம் இடங்க. ஸோ தொழிலை தொடங்குவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாக்குங்க. அதில் போடக்கூடிய முதலீடுகள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சூழல், அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட முதலீடுகள் கூட நல்ல லாபத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதற்குண்டான பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. கேட்ட இடத்துல கேட்டபடி உங்களுக்கு பண உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க.
ஸோ ஒரு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. வேலைக்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல பலன் அப்படிங்கிறது தான் கொடுக்குங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, வேலைக்கு நிறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் வேலை எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு வேலையில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன், எந்த ப்ரமோஷனும் இல்லை, இன்க்ரிமெண்ட்டும் இல்லைங்க. அதே நேரத்தில் ரொம்ப நாளாக ட்ரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துட்ருக்கேன், அதுவும் நடக்கலை. கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஃபாரின் போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணுறேன், இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஏழரைச்சனி முடியக்கூடிய காலகட்டம், சகாயச்சனி தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குங்க. ஃபாரினில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றமும் பண்ணலாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களை இந்த இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், அதாவது காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்திங்கன்னா கூட கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. கண்டிப்பாக இந்த செவ்வாய் நீச்ச கிரகமான 7ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்கும். திருமண தோஷங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாள் திருமண தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு அகலப்போகுதுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு புத்திர பாக்கியங்கள் ஏற்படுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குழந்தை இல்லைங்க, ரொம்ப வருஷமாக அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டே இருந்தோம், சரியான விதத்தில் அமையல. அடிக்கடி அபார்ஷன் அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்குதுங்க, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. எங்களுக்கு இது ஒரு பெரிய குறையாக இருக்குதுங்க. நாங்களும் செயற்கை கருத்தரிப்பு வரைக்கும் போய் முயற்சி பண்ணிவிட்டு அதுவும் எதுவும் நடக்கலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் அதுக்கு உண்டான முயற்சிகள், குழந்தை சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கட்டாயமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. சில பேர் வெளியூர் சம்மந்தப்பட்ட பயணங்களோ, வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் அப்படிங்கிறது தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, வெளியூர் மற்றும் வெளிநாடுக்கு உண்டான பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக உங்களுடைய கைக்கு சேருங்க. இது வரைக்கும் அந்த சொத்துக்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள் மூலமாக இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கண்டிப்பாக உங்களை சேருங்க. அந்த சொத்துக்களை விற்பனை செய்கிறதுனால புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் அப்படிங்கிறதும், ஒரு வீடு கட்டி முடிப்பதற்கான சில யோகங்களோ அல்லது புதிய சொத்துக்கள், புதிய இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஏன்னா ரொம்ப நாள் கனவு இல்லைங்களா அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நினச்சபடி ஒரு வீட்டையும் கட்டி முடிப்பீங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் அப்படின்னு வாங்குவதற்கான சில சூழல்கள் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. சகல பாகியங்கள் உண்டாகும். அதே நேரத்தில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் நினச்சதை நடத்தி காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. தெளிவாக முடிவெடுப்பீங்க. என்னால் சரியாக சில நேரத்தில் முடிவே எடுக்க முடியாமல் இருந்தது. ஏன்னா 3ல் ராகு உட்காந்துட்டு இருந்தாருங்க. சில நேரத்தில் எந்த விஷயத்தையுமே நீங்கள் தைரியமாகவும் தெளிவாகவுமே முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருக்கும். அடுத்த அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான பதட்டங்க. ஏன்னா அதில் ஏதாவது நடந்து அது மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம மீண்டு எடுக்கிறதுக்கு மீண்டு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த தயவும் யாரோடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்குது. அப்போ தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டும்தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு ஏதாவது நடந்ததுன்னா பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டங்கள், இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்ச நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய திறன்கள் அப்படிங்கிறதும், தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறது பிறக்குங்க. இந்த குழப்பமான சில விஷயங்கள் அப்படிங்கிறதுனா உங்களை விட்டு நீங்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது செலுத்திங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் கட்டாயமாக வருங்க. அதே நேரத்தில் அந்த ஆரோக்கியத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஏன்னா தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜிகளோ, அது முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, ரத்தம் சம்மந்தப்பட்ட, அதாவது இந்த பிபி, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இந்த டைமில் வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக நிறைய இருக்குங்க. ஸோ ஹெல்த்தில் ரொம்ப கவனம் அப்படிங்கிறது செலுத்தணுங்க. வீட்டில் நிறைய சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. வீட்டு கிரக பிரவேசமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்களை, புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான சில யோகங்கள், எல்லா விஷயமும், அதாவது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவீங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீங்க. கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த காலகட்டங்களே இருக்க போகுது. ஸோ பூர்வீக சொத்துக்களும் உங்கள் கைக்கு சேருங்க. அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறது தீருங்க. ரொம்ப நாளாக இருந்தும் அந்த திருமண தடைகள் அகலகும். அதே நேரத்தில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வரைக்கும் கல்வியை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில். ஏன்னா ஒரு ஸ்கூலில் இந்த ஸ்கூலில் எஜுகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, நம்ம கொஞ்சம் அதிகமாக ஏதாவது
ஒரு சிபிஎஸ்சி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையே சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஒரு டிகிரி முடித்தவங்களுக்கு 2வது டிகிரி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், இல்லை வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்க போது. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருப்போது. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வருங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான சில சூழல்கள், அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இடம் மாற்றமும் பதவி மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இந்த சனியுடைய 7 சனியுடைய முடிவுகள் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சிகள்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க. ஸோ இந்த வரக்கூடிய சனி பயிற்சிக்கு, அதாவது இந்த சனி பயிற்சி நடந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக கொச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு வாட்டி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டும்தான் கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா, தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.